الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم يكشف عن ساق ويدعون إلى السجود فلا يستطيعون خاشعة أبصارهم ترهقهم ذلة وقد كانوا يدعون إلى السجود وهم سالمون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை தேர்ந்த தாபிஊன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்கள், எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் இஸ்லாத்தில் 4 புனிதத்துவம் பெறுகின்ற விசேஷமான மாதங்களில் ஒன்றாகிய புனித ரஜபுடைய மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ரஜப் என்று வந்தாலே அறிஞர் பெருமக்களுடைய அதிகமானவர்களுடைய கருத்துப்படி இஸ்லாமிய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராப் பயணம், விண்வெளி யாத்திரை மேற்கொண்ட மாதம் அது ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பயணத்திலே பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட மாபெரும் பரிசு, இந்த உம்மத்திற்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வெகுமதி தொழுகை பரிசாக கிடைக்கப்பெற்ற மாதத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த தொழுகையும் அந்த மிஅராஜோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களும் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தப்பட்டால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்ற காரணத்தினாலே அதோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நாம் இந்த ஹுதுபாவிலே பார்ப்போம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை ஏனைய கடமைகளை எல்லாம் விட மிக முக்கியமான இஸ்லாத்தின் 50 கடமைகளில் 2வது இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்லாம் என்ற கோட்டை வாசல் ஷஹாதத்துடைய கலிமாவென்றால் அந்த இஸ்லாத்தின் தூண்கள், அதிலே மிக பிரதானமான ஒரு தூண் தான் இந்த தொழுகை. அது மாத்திரமல்ல, பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அவனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு விதியாக்கப்பட்ட முதல் கடமையும் தொழுகைதான்.
எப்பொழுது ஷஹாதத்துடைய கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தின் கோட்டைக்குள்ளே ஒரு மனிதன் கால் எடுத்து வைக்கிறான், அடுத்த நிமிடம் அவனை நோக்கி விதியாக்கப்படுகின்ற மிக முக்கியமான, மிக உன்னதமான, மிக பொறுப்பான ஒரு கடமை தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வளுமா ஃபரதல்லாஹு ஸலாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மேலால் கடமையாக்கிய முதல் கடமை தொழுகைதான். அது மாத்திரமல்ல, மௌத்தானதற்கு பின்னால் மனிதன் விசாரிக்கப்படுகின்ற முதல் அமலும் தொழுகை பற்றியதுதான். அவ்வளுமா யுஹாஸபு பிஹில் அப்து மின் அமலி, ஒரு மனிதன் தனக்கு விதியாக்கப்பட்ட கடமைகளில் முதலாவது விசாரிக்கப்படக்கூடிய கடமையும் யுஹாஸபு அன் ஸலாத்தி, தன் தொழுகையை பற்றித்தான் அவன் விசாரிக்கப்படுவான். அது சீராகினால் ஏனைய எல்லா அமல்களும் சீராகிவிடும். அதிலே சொதப்பி விட்டான் என்றால், அதை சீர்கெட்டு போய்விடும் என்றால், ஃபக்கது ஹாப வ ஹஸிர, அவன் நாசமடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார். அவனுடைய ஏனைய எல்லா அமல்களும் தொழுகைக்கு பின்னால் தான். ஒரு மனிதனை பார்த்து சொல்ல முடியாது அவர் மிக நல்ல மனிதன், அதிகமாக சதக்கா செய்வார், அதிகமான நல்ல கர்மங்களில் ஈடுபடுவார், ஆனால் மனிதன் கொஞ்சம் தொழுகையில் தான் பொடுபோக்கு என்றால் அவரை சிறந்த மனிதன் என்று இஸ்லாம் ஒரு நாளும் எதிர்பார்க்காது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா ஏனைய கடமைகளுக்கு முன்னால் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகைதான். அது சீராகினால்தான் அடுத்த எல்லா கடமைகளும் சீராகும். அது சீர்கெட்டு விட்டால் எல்லாமே சீர்கெட்டு போய்விடும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அது மாத்திரமல்ல, وَإِنَّهَا آخِرُ وَصِيَّةٍ أَوْصَى بِهَا النَّبِيُّ صلى الله عليه وسلم أُمَّتَهُ. இந்த உலகத்திலே தன்னுடைய இறுதி மூச்சை விட்டுக் கொண்டிருந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாகவும் உறுதியாகவும் இந்த அகிலத்தாரை, தன்னுடைய உம்மத்தினரை பார்த்து கடைசியாக விட்டு சென்ற இரண்டு செய்திகள், இரண்டு மெசேஜ்கள். அதிலே ஒன்று கடைசியாக தொழுகையைத்தான். இத்தகுல்லாஹ ஃபிஸ்ஸலா, அல்லாஹ்வை நீங்கள் தொழுகையுடைய விடயத்தில் பயந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்பதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு பின்னால் நபிமார்கள் வரமாட்டார்கள், இதற்கு பின்னால் ரசூல்மார்கள் அனுப்பப்பட மாட்டார்கள். வஹீயுடைய கதவு மூடப்பட போகிறது. கியாமத்து நாள் வரைக்கும் இனி நபிமாரோ ரசூல்மார்களோ வரமாட்டார்கள். அத்துணை பேருக்கும் முற்றுப்புள்ளியாக நான் வந்து என் இறுதி மூச்சை விட்டுக் கொண்டிருக்கிறேன், இன்னும் ஒரு சில வினாடிகளில் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்று தீர்மானித்த பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலக மக்களுக்கும் கியாமத்து பரியந்தம் வருகின்ற, பிறக்கின்ற, தோன்றுகின்ற அத்துணை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக இறுதியாகவும் உறுதியாகவும் அவர்கள் சொன்னது தொழுகையுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு வசியத்தாக, ஒரு புத்திமதியாக, ஒரு நல்லுபதேசமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த தொழுகையுடைய அஹம்மியத்து, முக்கியத்துவங்களை பற்றி எழுதுகின்ற பொழுது எல்லா கடமைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த மண்ணுலகுக்கு மேலால் அனுப்பி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான், விதியாக்குறான். தொழுகை என்று வருகின்ற பொழுது அந்த தொழுகையை விதியாக்குவதற்கு அல்லாஹ் ஒரு புதுவிதமான ஒரு முறையை கையாளுகிறான். அதுதான் மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி சிதறத்துல் முன்தஹா என்ற அதி அற்புதமான இடத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அரிஷுக்குள்ளே, தர்பாருக்குள்ளே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக வரவழைத்து, எந்த அளவுக்கு என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட நுழைய முடியாத அவ்வளவு அந்தஸ்தும் மகத்துவமும் மாண்புகளும் நிறைந்த அந்த அரிஷுக்குள்ளே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் பக்கத்திலே அழைத்து, தன் அருகாமையில் அழைத்து, தனக்கு நெருக்கமாக வரவழைத்து அந்த கடமையை கொடுப்பதின் மூலம் எதை உணர்த்துகிறான் என்றால், என் நெருக்கம் உங்களுக்கு வேண்டுமானாலும் இந்த தொழுகையின் மூலம் நீங்கள் என்னை நெருங்கிக் கொள்ளலாம். எப்படி, எவ்வளவு இறுக்கமாக நெருக்கமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பக்கத்திலே வந்து அந்த தொழுகையை தன் கையால் பரிசாக பெற்றார்களோ, என்னை நெருங்க நினைப்பவர்கள் எல்லாம்
வஸ்ஜுது வக்தரிப், சுஜூது செய்து என்னை நெருங்கிக் கொள்ளுங்கள். அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பி வஹுவ சாஜித். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமாக இருந்தால், நெருங்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதாக இருந்தால், அது அவன் தன் ரப்பை சுஜூது செய்கின்ற இடத்தில் இருக்கும் பொழுதுதான் என்பதை ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சுட்டி காட்டினார். ஒரு கவிஞர் சொல்லுகிறார், எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற ரப்பு, என்னை உருவாக்கிய அந்த மகா வல்லவன், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனை சந்திக்க தீர்மானித்தால் ஒரு மனிதன், அந்த முடிவை யார் எந்த அடியான் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனுடைய கையிலே கொடுத்து விடுகிறான். அவன் எப்பொழுது சந்திக்க வேண்டும், எந்த இடத்தில் சந்திக்க வேண்டும், எவ்வளவு நேரம் சந்திக்க வேண்டும் என்ற முடிவை எடுக்கின்ற அதிகாரத்தை அடியார்களிடத்திலே தந்திருக்கிறானே அல்லாஹ், அவனை ரப்பாக அடைந்ததில் நான் சந்தோஷம் அடைகிறேன், பெருமிதம் அடைகிறேன். ஒரு ஜனாதிபதியை சந்திப்பதாக இருந்தால் அந்த சந்திப்புக்கான முடிவை அவர்தான் இட வேண்டும், அதற்கான காலத்தை அவர்தான் ஒதுக்க வேண்டும், எவ்வளவு நேரம் அந்த அப்பாயின்மெண்ட் அதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும், எப்படி வர வேண்டும் அதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும், எந்த இடத்தில் அதையும் அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய ரப்போ அதை எங்களுடைய கையிலே தந்திருக்கிறார். எத்தனை தடவை அவனை சந்தித்திருப்போம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது வானலோகத்திலே வைத்து விதியாக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது தொழுகை என்பது. மிஅராஜ், இஸ்ரா என்று 2 பயணங்கள் இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவிலே சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்ற அந்த சூரத்துல் இஸ்ராவுடைய முதல் வசனத்திலே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு ஒரே இரவிலே இராப்பயணம் அழைத்து சென்ற அந்த மகா கிருபையாளர், அந்த அல்லாஹ் மகா தூயவன் என்ற அந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பரிசுத்தமான அந்த பயணத்தை பற்றி பேசுகிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நுபுவத்துடைய பயணம் 11 வருடங்களும் 6 மாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஹிஜ்ரத்துக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் தான் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. என்றால் நுபுவத்துடைய 23 வருட கால பிரிவை சரியாக 2ஆக பிரித்தால் 11.5 வருடத்தில் அந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பயணம் ஆரம்பித்த இடம் மஸ்ஜிதுல் ஹராம். இந்த உலகத்தின் சரியாக நடுப்பகுதியிலே அந்த இடம் அமைந்திருக்கிறது. அந்த பயணம் ஆரம்பித்த நேரம் இரவில் நடுப்பகுதி, நடு நிசியிலே, இராத்திரியிலே, லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், இரவிலே அந்த பயணம் நடந்திருக்கிறது. அந்த 2ஐ சரிபாதியாக பிரித்தால் நடுப்பாதியிலே அந்த பயணம் நடந்திருக்கிறது. இரவின் நடுப்பகுதி, பூமியின் மத்திய பகுதி, நுபுவத்துடைய அந்த நடுப்பகுதி, இப்படி எல்லாவற்றிலும் மஸ்தியம் வகிக்கிற அந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பிரஸ்தாபிக்கின்ற பொழுது 30 ஜுஸுகள் கொண்ட அந்த அல் குர்ஆனின் 15வது ஜுஸுவிலே அந்த பயணத்தை பற்றி பேசுகிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, திரும்ப மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து 7 வானமும் தாண்டி போன பயணம், அதற்கு பெயர் மிஅராஜ். ஒன்று இஸ்ரா, அது ஹரம் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போகும் பயணம். அந்த பைத்துல் முகத்தஸில் இருந்து புராக்குடைய வாகனத்திலே 7 வானம் தாண்டி போனார்களே, அதற்கு பெயர் மிஅராஜ். 5 எழுத்துக்கள் கொண்ட ஒரு பதம். அதிலே முதல் எழுத்து மீம், இது முஹம்மதை குறிக்கிறதே, உலமாக்கள் எழுதுகிறார். 2வது எழுத்து ஐன், இது உரூஜ் ஃபிஸ் ஸமா, வானத்திலே ஏறுவதை குறிக்கிறது. முதல் எழுத்து மீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது. 2வது எழுத்து ஐன், இது அரஜ என்றால் வானத்தில் ஏறுவதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு அரபி பதம், அதை குறிக்கிறது. 3வது எழுத்து ரா, இது ரஜபுடைய மாதத்தை குறிக்கிறது. 4வது எழுத்து அலிஃப், இது அல்லாஹ்வை குறிக்கிறது. 5வது எழுத்து ஜீம், இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கிறது. என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அவனுடைய தர்பாருக்கு ரஜபுடைய மாதத்திலே வானத்திலே ஏறினார்கள் என்ற அந்த ஒட்டுமொத்தமான பயணத்துடைய சாராம்சத்தையும்
இந்த 5 எழுத்துக்களால் உள்ளடக்க பெற்ற அந்த மியராஜ் என்ற பதத்துக்குள்ளே அல்லாஹ் சுருக்கி வைத்திருக்கிறான் என்ற ஒரு ஆச்சரியமான கருத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். அங்கு போகும் பொழுது சாதாரணமாக போகவில்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்ற ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக நபியுடைய முபாரக்கான நெஞ்சம் 2ஆக பிளக்கப்படுகிறது. இது நபியுடைய காலத்தில் 2வது நடைபெற்ற சத்திர சிகிச்சை. ஹலீமா நாயகி அவர்களிடத்திலே சிறு குழந்தையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளருகின்ற பொழுது ஒரு ஆபரேஷன் நடக்கிறது. இது மியராஜுக்கு போகும் பொழுது 2வதான ஒரு சத்திர சிகிச்சை அது நடக்கப்பெறுகிறது. அந்த கல்புக்கு ஒரு வகையான சக்தியை கொடுத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புராக் என்ற வாகனம், அது பருக்கு என்ற பதத்திலிருந்து வந்திருக்கிறது. பருக்கு என்றால் அரபியிலே மின்னலுக்கு சொல்வதே. நாம் வேகத்தை மட்டும் படுத்தும் பொழுது மின் வேகம் என்று சொல்லுகிறோமே, மின்னல் வேகம் என்று சொல்லுகிறோமே, அவ்வளவு வேகமாக ஒரே ராத்திரியிலே 7 வானத்தையும் தாண்டி அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு பயணம். அதைத்தான் அல்லாஹ் ஆச்சரியக்குரியான சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜித் என்று அந்த ஆயத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதே ஆச்சரியக்குறியோடு ஆரம்பிக்கிறான். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தொழுகை விதியாக்கப்பட்டது மியராஜுடைய பயணத்தில் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். மிஷ்காத்துடைய விரிவுரையிலே ஓரக்குறிப்பிலே இமாம் இப்னுல் மலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆச்சரியமான ஒரு பதிவை வைத்திருக்கிறார்கள். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹாவை அடைந்ததற்கு பின்னால், யா ரசூலல்லாஹ், இதற்கு அப்பால் உங்களுக்கு மாத்திரம்தான் அனுமதி, நீங்கள் தாராளமாக நுழையலாம் என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிடுகிறார்கள். என்ன ஜிப்ரீலே, முன்ன பின்ன தெரியாத இடத்திற்கு கொண்டு வந்து என்னை தனிமையிலே விட்டு விடுவதா? இல்லை யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவை சந்திப்பதற்காக, அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக உங்களுக்கு மாத்திரம்தான் அனுமதி, நீங்கள் தைரியமாக நீங்கள் உள்ளே செல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழி அனுப்புகின்ற பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக தன்னுடைய பாதணிகளை கலட்டிவிட்டு உள்ளே கால் எடுத்து வைக்கின்ற பொழுது உள்ளே இருந்த சப்தம் வருகிறது. படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த வார்த்தைகள் வெளிவருகிறது. அந்த ஸ்லீப்பரை கலட்டாமல் ஸ்லீப்பரோடு வர வேண்டும். தாயிஃபிலே அடிபடுகின்ற பொழுது அந்த இரத்தத்தினால் ஊறிப்போன அந்த ஸ்லீப்பருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அந்தஸ்தையும் மதிப்பையும் பாருங்கள். இந்த மேராஜுடைய பயணம் தாயிஃபிலே அடிபட்டு சரியாக 1 மாதத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துகின்ற விதத்திலே தான் இந்த பயணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மெதுவாக அந்த பாதணிகளை கலட்டும் பொழுது பாதணியோடு உள்ளே வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைய வேண்டும். நுழைகின்ற பொழுது ஏதாவது சொல்லிக் கொண்டு போக வேண்டுமே. யாரையாவது நாம் முதலில் சந்திக்கின்ற பொழுது முஸ்லிம்கள் சலாம் சொல்லுவோம். காலையிலே ஒரு நேரமாக இருந்தால் அதற்கு ஆங்கிலத்திலே குட் மார்னிங் என்று சொல்லுவார்கள். பகலைக்கு ஒன்றை சொல்லுவார்கள், இரவைக்கு ஒன்றை சொல்லுவார்கள். யாராவது சந்திக்கின்ற பொழுது அவரவருடைய பாஷையில் சம்பிரதாயப்படி தமிழிலே அதற்கு முகமன் என்று சொல்லுவோம். முகமன், நாம் சலாம் என்று சொல்லுகிறோம். அந்த அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஏதாவது சொல்லிக் கொண்டு போக வேண்டுமே. சலாம் சொல்லுவதா? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அல்லாஹ் என்று சலாமுக்கே சொந்தக்காரனுக்கே சலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த வார்த்தைகள் எழுதப்படுகிறது. அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹ். கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அத்தஹியாத் என்றால் ஒரு மனிதன் நாவினால் செய்கின்ற எல்லா வணக்கங்களையும் குறிக்கும். கலிமாவை மொழிவதாக இருந்தாலும், குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், திக்ர் செய்வதாக இருந்தாலும், ஒரு மனிதன் செய்கின்ற இபாதத்துகளை கூட்டி கழிச்சு பார்த்தால் அது 3 அம்சங்களின் மூலம் தான் அது பிரதிபலிக்கும். ஒன்று நாவ் சம்பந்தப்படும். இரண்டாவது தய்யிபாத் என்றால் பணம் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள். பணத்தோடு என்னென்ன கடமைகள் சம்பந்தப்படுகிறதோ அத்தனை கடமைகளையும் தய்யிபாத் குறிக்கும். அஸ்ஸலவாத் என்றால் உடல் சம்பந்தப்படுகின்ற எல்லா வணக்கங்களும், உள்ளம் உட்பட, அல்பால் நீயத்து வைப்பது உட்பட, சுஜூதுக்கு குனிவது,
ருக்குவுக்கு பணிவது, எழும்புவது, தொங்கோட்டம் ஓடுவது, தவாப் செய்வது, பள்ளிவாசலுக்கு நடந்து வருவது, இன்னும் இன்னோரன்ன சிரமதானங்கள் செய்வது, அல்லாஹுக்காக நிறைவேற்றப்படுகின்ற இந்த ஒட்டுமொத்தமான அமல்கள் ஒன்று நாவிலிருந்து வெளியாகும், அல்லது உடலிலிருந்து வெளியாகும், அல்லது பணத்தின் மூலமாக வெளியாகும். இந்த எல்லா இபாதத்துகளும் சொந்தக்காரன் ஒருவன் இந்த உலகத்தில் இருப்பானாக இருந்தால் அது உனக்கு மாத்திரம்தான் சமர்ப்பணம் என்று உலகத்தில் வேற யாருக்காக வேண்டியும் எதுவும் செய்ய முடியாது. இன்னமல்ல அமாடு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்கள். அந்த எண்ணம் அதிலே யார் இருக்க வேண்டும், எந்த செயலை செய்தாலும் அது அல்லாஹுக்கு என்ற அந்த சிந்தனை இருக்க வேண்டும். எனவே உலகத்திலே அமல்கள் என்பது உன்னை தவிர வேறு யாருக்காகவும் நிறைவேற்ற முடியாது. அத்துணை அமல்களுக்கும் சொந்தக்காரன் நீதான் என்று அந்த அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகளை முன்மொழிந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக தன் வலது காலை எடுத்து வைக்கின்ற பொழுது அத்தஹியாத்தை பாருங்கள். அது ரெண்டு பேருக்கு மத்தியில நடைபெறுகின்ற ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்கு. இப்ப அந்த அத்தஹியாத்துடைய போக்கு மாறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியோ வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு என்றால் முன்னால் இருப்பவரை பார்த்து பிரயோகிக்கப்படுகின்ற பட வேண்டிய ஒரு அரபு கிராமருடைய ஒரு வாசகம். என்றால் முன்னால் இருப்பவர்களை பார்த்து பிரயோகிக்கப்பட வேண்டிய ஒரு வாசகம். அல்லாஹ் சொல்லுகிறான், என் நபியே உங்கள் மீது என்னுடைய சாந்தியும் என்னுடைய சமாதானமும் என்னுடைய பரக்கத்தும் என்னுடைய ரஹ்மத்தும் உண்டாவதாக. இந்த பாக்கியம் வேற யாருக்காவது எங்கேயாவது கிடைக்குமா, கிட்டுமா? சலாமுக்கு சொந்தக்காரன் அந்த அல்லாஹுடைய வார்த்தைகளால் முன்னால் இருக்கின்ற ஒரு நபிக்கு நேரடியாக அந்த சலாம் கிடைக்கப் பெறுகின்ற பொழுது தன்னிலை மறக்கின்ற ஒரு மெய் சிலிர்க்கின்ற ஒரு கட்டம். அது வாழ்க்கையின் முதல் தடவை கஅபத்துல்லாவை பார்க்கின்ற பொழுதே நாம் யார் என்பதை மறந்து விடுகிறோம். என்னையுமா என்னுடைய ரப்பு இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் என்று எங்களை நாங்களே சந்தேகிக்கப்படுகின்ற, மெய் மறக்கின்ற, உலகத்திலே இருக்கின்ற கஅபத்துல்லாஹுக்குள் நுழைந்த மனிதனுக்கே இந்த கதி என்றால் அரிஷுக்குள் நுழைந்த அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து அல்லாஹுடைய அந்த வார்த்தைகளால் இந்த சலாம் வருகின்ற பொழுது எப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். இருந்தும் அந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு என்னுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் சாந்தியும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். எனக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு மட்டுமல்ல, உன்னை ஏற்று இபாதத்து செய்கின்ற சாலிகான ஒட்டுமொத்தமான நல்லடியார்கள் அத்தனை பேருக்கும் உன்னுடைய சலாமும் ரஹமத்தும் பரக்கத்தும் கிடைக்க வேண்டும் என்று உம்மத்துக்காக அந்த இடத்தில் தன்னிலை மறக்கின்ற இடத்தில் கூட தன் உம்மத்தை விட்டுக் கொடுக்காதவர்கள் தான் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டு வாசலிலே இருந்தவர்கள் 7 வானங்களும் அதிர அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஷஹாதத்துடைய கலிமாவை உரத்த குரலிலே முன்மொழிகிறார்கள். அதுவே அப்படி அத்தஹியாத்தாக வந்து அதை ஓதாமல் யாராவது சலாம் கொடுத்தால் தொழுகையே இல்லை என்ற ஒரு நிலைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தொழுகையிலே ஃபர்லாக்கி இருக்கிறான் என்று மிஷ்காத்துடைய விரிவுரையில் எழுதப்பட்டிருக்கிறது. என்றால் கண்ணியமானவர்களே, அப்படி போய் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததுதான் இந்த தொழுகை. இந்த உலகத்திலே இறுதியாக மங்குகின்ற கடமையும் தொழுகைதான். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவு மா தஃகிதூன மின் தீனிக்கும் அல் அமானா. உங்களோட மார்க்கத்தில் நீங்கள் முதலாவது இழப்பது அமானிதம் என்ற நம்பகத்தன்மை மங்கிவிடும். கியாமத்தை நெருங்கும் பொழுது இந்த உலகத்திலே அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட பொறுப்புகள், கடமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மங்கும், மறையும். அது குழிதோண்டு புதைக்கப்படும். அதிலே முதலாவது இந்த உம்மத்தில் இருந்து கலட்டப்படுவதும் எடுக்கப்படுவதும் அமானிதம் என்ற அந்த நம்பிக்கை. இந்த உலகத்திலிருந்து இறுதியாக இல்லாமல் போகின்ற ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது தொழுகை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது காமத்தி ஸலா, அது காமத்தி ஸலா. இகாமத்துடைய வார்த்தைகள் முன்மொழியப்படுகின்ற பொழுது என்ன ஓதுகிறோம்? அகாமஹல்லாஹு வ அதாமஹா மாதாமத்தி ஸமாவாத்து வல் அர்த். இந்த வானமும் பூமியும் நிலைக்கும் காலமெல்லாம் யா அல்லாஹ் அந்த தொழுகையை நீ நிலை பெறச் செய்வாயாக.
எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ் என்று சொல்லி சுஜூது செய்கின்ற மனிதன் இல்லாமல் போவானோ அன்றுதான் உலகம் அழியும். அந்த தொழுகை தான் இந்த உலகத்திலிருந்து கடைசியாக மறையும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த முக்கியமான பொறுமதியான கண்ணியமான இந்த தொழுகையுடைய விடயத்தில் நபியுடைய உம்மத் சாதாரண பொடுபோக்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு கசப்பான உண்மை. இதை ஏற்றுத்தான் நாம் ஆக வேண்டும். இரண்டு விதத்திலே, ஒன்று ஜமாத்தை பின்பற்றுகின்ற விதத்தில் அந்த தொழுகை அது உதாசீனப்படுத்தப்படுகிறது. அடுத்தது அடியோடு அந்த தொழுகையை ஜமாத்துடனும் கிடையாது, தனிமையிலும் கிடையாது, அப்படியே அதை முழுக்க விட்டு விடுகின்ற அதிகமான மனிதர்கள் வாழுகின்ற ஒரு பயங்கரமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, தொழுகையை விட்டவனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த விதமான தொடர்பும் கிடையாது. வஅகீமுஸ் ஸலாத் வலா தகூனு மினல் முஷ்ரிக்கீன். அடியார்களே, தொழுகையை சரியாக நிறைவேற்றுங்கள். அந்த தொழுகையை விட்டு விடுவதன் மூலம் நீங்கள் முஷ்ரிக்கீன்களோடு சேர்ந்து விடாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்றால் தொழுகையை விட்டவன் காபீராகி விடுவான். அவனுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை என்ன தெரியுமா? அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் கத்ல் செய்யப்பட வேண்டும். இது எல்லா இமாம்களிடத்திலும் ஏகோபித்த முடிவு. எல்லா இமாம்களிடத்திலும் ஏகோபித்த முடிவு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவன் சிறை பிடிக்கப்பட வேண்டும். எப்பொழுது தொழுகிறானோ அன்று வெளிப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் அவன் ஆயுள் கைதியாக அவன் பிடிபட வேண்டும். இரண்டாவது, இந்த மார்க்க தீர்ப்பில் ஒரு முக்கியமான ஒரு விடயம், அந்த தொழாத மனிதன் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்றால் அவனுடைய ஹுக்கும் என்ன? அவன் குளிப்பாட்டப்பட வேண்டுமா? அவன் கபன் செய்யப்பட வேண்டுமா? அவன் தொழுவிக்கப்பட வேண்டுமா என்றால் இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் போன்றவர்கள், அபூ ஹனீஃபா போன்றவர்கள், ஒரு முஸ்லிம் அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் அவனுக்கு செய்யப்பட வேண்டும். அந்த ஹத்து ஒரு பெரும் பாவத்திற்கு கொடுக்கப்படுகின்ற ஹத்தாக அது தீர்மானிக்கப்படும் என்று அவனை தொழுக வைக்கலாம், அவனை குளிப்பாட்டலாம், கபன் செய்யலாம், முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அடக்கம் செய்யலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனை குளிப்பாட்டுவதும் ஹராம், அவனை கபன் செய்வதும் ஹராம், முஸ்லிம்களுடைய மையவாடியில் அவன் நல்லடக்கம் செய்யப்படுவதும் ஹராம், அவன் கொலை செய்யப்பட்டது பெரும் பாவத்திற்கல்ல, அவன் குஃப்ரியத்தான நிலையில் தான் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்று தீர்ப்பு எழுதுகின்ற அளவுக்கு தொழுகையை விட்டவன் இவ்வளவு மகாபலிய குற்றவாளி என்றால் எங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்தால் குர்ஆன் வசனம் இருக்கிறதே, யௌம யுக்ஷஃபு அன் சாக், ஒரு நாள் வரும், சூரூதப்பட்டு இரண்டாவது சூரூதப்பட்ட மனித கோடிகள் எல்லாம் கபர்களுக்குள்ளே இருந்து எழுப்பப்படுகின்ற நாள். வஇதன் நுஃபூஸு ஸுவ்விஜத், இறந்த உடல்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கும் பொழுது சுவர்க்கவாதிகளுடைய ஆத்மா இல்லியூன் என்ற இடத்திலிருந்தும் நரகவாதிகளுடைய ஆத்மா 7 பூமிக்கு கீழால் நரகத்தின் அவர பாதாளத்தில் இருக்கின்ற சிஜ்ஜீன் என்ற இடத்திலிருந்தும் அந்த ரூகுகள் அப்படியே பறந்து அந்தந்த உடம்போடு சேர்க்கப்படுகின்ற நாள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வைதன் நுஃபூஸு ஸுவ்விஜத், ரூஹ் உடலோடு சேர்த்து அவர்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது அத்துணை பேர் ஒட்டுமொத்தமாக கியாமத் நாளைக்காக விசாரணைக்காக ரப்பில் ஆலமீன் அந்த அல்லாஹ்வுடைய அந்த வெளிப்பாடு விசாரிக்கப்படுவதற்காக அவர்கள் நிறுத்தப்படுகின்ற அந்த நாள் என்ற அந்த கியாமத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், சாக் என்ற ஜோதி ஒரு வெளிச்சம் வெளியாகும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இதோ ரப்பு ஆஜராகிறான், எல்லோரும் அணிவகுத்து நின்று சுஜூதிலே விழுந்து விடுங்கள். அந்த நாளில் மலக்குமார்களும் அல்லாஹும் அணிவகுத்து வருவார்கள் விசாரணைக்காக வேண்டி. அல்லாஹுக்கு முன்னால் நின்றே ஆக வேண்டும். எல்லோரும் சுஜூதில் இருங்கள், இதோ சாக்கென்ற ஜோதி தோன்றிவிட்டது என்று ஒரு அழைப்பாளர் அறைகூவி அழைக்கின்ற பொழுதே சில பேருக்கு சுஜூதி செய்ய முடியாது. முதுகுகள் வளையாது, சக்தி பெற மாட்டார்கள். அவர்களுடைய பார்வை வெட்கத்திலே கீழ் நோக்கி இருக்கும். அவர்களுடைய முகங்களில் கேவலம் சூழ்ந்து கொள்ளும். எல்லோரும் பார்த்து விடுவார், என்னடா ரப்புடைய பிரகாசம் வருகிறதே, சுஜூதி செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் சுஜூதி செய்யாமல் இருக்கிறார்களே.
அல்லாஹ் ரீசன் சொல்லுகிறான் ஆயத்துடைய முடிவிலே, வக்கது கானூ யுதுஊன இல ஸுஜூத் வஹும் சாலிமூன். திடகாத்திரமான உடம்பு, தெம்பான ஆரோக்கியமான சரீரம், சுகம், ஆஃபியத், ஆரோக்கியம் எல்லாம் இருந்தது. ஹய்யால ஸலாஹ், தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், ஹய்யாலல் ஃபலாஹ், வெற்றிக்கு விரைந்து வாருங்கள் என்ற சங்கநாதம் செவிகளை தொட்டும் கூட ஆஃபியத்தோடு எழுந்து நடந்து பாய்ந்து வருகின்ற அந்த திடகாத்திரம் இருந்தும் கூட அவர்கள் அந்த தொழுகைக்காக வேண்டி வராதவர்கள். இந்த இடத்திலே தஃசீருடைய உலமாக்கள் வக்கது கானூ யுக்மரூன பிஸ்ஸுஜூத் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வாங்க சொல்லிட்டு இருந்த இடத்திலிருந்து நீங்க தொழுது கொள்ளுங்கள் என்று ஏவப்படவில்லை. தொழுகைக்காக அழைக்கப்பட்டார், தொழுகைக்காக அழைக்கப்பட்டார். எந்த இடத்தில் தொழ வேண்டுமோ அங்கு வந்து தொழ வேண்டும். உங்களில் யாராவது கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வை ஒரு உண்மையான முஸ்லீமாக சந்திக்க ஆசைப்பட்டால் 5 நேர தொழுகைகளை அதற்குரிய அழைப்பு எங்கு இருந்து விடப்படுகிறதோ அந்த மஸ்ஜிதுக்கு வந்து நிறைவேற்றுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னோட பிள்ளைய பாடசாலைக்கு சேர்க்கணும், என்னோட பிள்ளைய ஒரு ஸ்கூலுக்கு சேர்க்க வேண்டும். நேர்முக பரீட்சைக்கான டேட்டும் நேரமும் தரப்பட்டு இருக்கிறது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக எடுத்து வைத்திருக்கிறோம். காலுக்கு மேல காலை போட்டு வீட்டில இருந்து பிரின்சிபல்ட நம்பர் எடுத்து, ஓளுக்கு சார் எல்லாத்தையும் நான் வாட்ஸ்அப் பண்ணிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வர கிடைக்கல, அதை பார்த்து செஞ்சு போட்டுங்களேன் என்ற அந்த ஸ்கூல் பிரவேசம் அந்த குழந்தைக்கு கிடைக்குமா? அந்த அதிபர் அந்த வாப்பட முகத்துல காரி துப்ப மாட்டாரா? ஆனால் கேட்டிருந்த அத்துணை டாக்குமெண்ட்ஸும் சரி, என்னென்ன ஆவணங்கள் வேண்டுமோ அனைத்தையும் தயாரித்தால் எனக்கு கொஞ்சம் வந்து கொள்ள வசதி கிடையாது, நான் வீட்டிலிருந்தே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுகிறேன் என்று சொன்னால் கேவலம் உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு பாடசாலை நுழைவுச்சீட்டு கூட கிடைக்காது என்றால், வீட்டில இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நாம் தொழுதுவிட்டு சொர்க்கத்தின் சாவியை எதிர்பார்த்தால் அது எப்படி சாத்தியமாகும்? நான் தொழாதவர்களை பற்றி பேசவில்லை, தொழுபவர்களை பற்றி தான் பேசுகிறேன். அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, தொழுகை சின்ன புள்ள கேட்டாலும் சொல்லும். சுவர்க்கத்தின் திறவுகோல் எது? தொழுகை. தொழுகையை ஏன் திறவுகோல் கூப்பிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? திறவுகோல் என்பது பல பற்களை கொண்டது. சில நேரம் பூட்டு சரியாக இருக்கும், ஒரே மாதிரியான பூட்டு, ஆனால் சாவி எல்லாத்தையும் போட்டு திறக்க முடியாது. அதுல சின்ன பல் ஒன்று டிஃபரெண்ட் ஆக இருந்தால், வித்தியாசமாக இருந்தால் அந்த சாவி அந்த பூட்டை திறக்காது. பற்கள் அப்படியே கச்சிதமாக அமைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது போன்ற சாவி அச்சடித்து அதே மாதிரி சாவி கட் பண்ணினால் தான் அந்த பூட்டை அந்த சாவி திறக்கும் என்றால், தொழுகைக்கும் பல பற்கள் இருக்கிறதே. அதில் ஆக பிரதானமான பற்களில் ஒன்று இமாம் ஜமாத்தை பேரி தொழுவது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், வீடுகளிலே தொழுதால் ஏற்படுகின்ற விளைவுகளில் ஒன்று என்ன தெரியுமா? கிபிலா 100க்கு 100 யாருடைய வீட்டிலே இருக்கிறது? எத்துணை பேர் கிபிலா பார்க்கின்ற தகுதி வாய்ந்த உலமாக்களை கொண்டு வந்து, சரியாக வானசாஸ்திரம் படித்தவர்களை கொண்டு வந்து அந்த கிபிலாவை பார்த்து வைத்திருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஏதாவது முன்ன பின்ன இருந்தால் இமாம் தலையில் அது போய் சேர்ந்துடும். நாங்கள் வருகிறோம், இமாம் ருக்கூல இருக்கிறார், அவர் தலையை தூக்க முன்னால அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி சின்னோரு தாமதிப்பை இருந்து அவர் தலையை தூக்க முன்னால ருக்குவுக்கு போனாலும் அந்த சுஜூது கவுண்ட் ஆகிரும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஃபாத்தி ஓதல்ல யார சொல், இமாம் ஓதினது அவருக்கு சேர்ந்து. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு குருடன் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் பிறவி குருடன், என் வீட்டுக்கும் மஸ்ஜிதுக்கும் ரொம்ப தொலை தூரம், என்னை அழைத்து வந்து என்னை உதவி செய்து பள்ளி வாசலுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற உதவியாளர் எனக்கு யாரும் இல்லை. இடையில ஓநாய்கள் போன்ற பயங்கரமான மனிதனுக்கு தீங்கிழைக்கின்ற மிருக நடமாட்டங்கள் கூட வேறு இருக்கிறது. எனக்கு வீட்டிலே தொழுது கொள்வதற்கு அனுமதி இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட ஃபத்வா முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வியை யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்த்தொரு கேள்வி கேட்கிறார்கள். ஹல் தஸ்மஉன் நிதா, பாங்கு சத்தம் உன் செவிகளில் விழுகிறதா? நாம் யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் உனக்கு வீட்டிலே தொழுது கொள்வதற்கு அனுமதி தருகின்ற அருகதை எனக்கு கிடையாது, நீ பள்ளிவாசலுக்கு வந்துதான் ஆகணும். யாருக்கு? குருடருக்கு. அல்லாஹ் எங்களை எவ்வளவு கண்ணியமாக வைத்திருக்கிறார், எவ்வளவு விலை மதிப்பற்ற கண் மாணிக்கங்களை தந்திருக்கிறார், நடந்து திரிகின்ற கால்களை தந்திருக்கிறார்.
50 வக்து விதியாக்கப்பட்ட தொழுகையில் 5 வரைக்கும் சுருக்கி தந்திருக்கிறார். அந்த 5ஐயும் சரியாக தொழச் சொல்லுங்கள் நபியே. 50 வக்து இருந்து அதை தொழுதிருந்தால் கிடைக்கின்ற மொத்தமான நன்மைகளையும் நான் அவர்களுக்கு தருவேன் என்ற அந்த நன்மாராயத்தையும் உங்கள் உம்மத்திற்கு சொல்லுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆரம்பத்தில் 50 வக்து விதியாக்கப்பட்டது என்றால் அரை மணித்தியாலத்திற்கு ஒரு பாங்கு கேட்டிருக்கும். யாராலும் அந்த சக்தியை எங்களுக்கு அதை சுமக்க முடியாது. 5 நேரம் ஒரு தொழுகைக்கு 15 நிமிடம். சுப்ஹானல்லாஹ். உயிர் போனாலும் ஜமாத்தை விடமாட்டேன் என்ற அந்த கோட்பாடு எங்களுக்கு வர வேண்டும். கண்ணியமானவர், ஒரு மிகப்பெரிய ஒரு அப்துல்லாஹ் அல் கவாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ், விருந்தாளிகள் வந்திருந்தார்கள். இஷா தொழுகையை மறந்து விட்டார், ஜமாத்தோடு தொழுவதற்கு மறந்து விட்டார். அந்த காலத்தில் எங்கட காலம் மாதிரி நேரம், கிளாக், வாட்ச், கடிகாரம் எதுவும் கிடையாது. ஜமாத்து முடிந்து விட்டது, தப்பி விட்டது, தவறி விட்டது. முழு பகதாது சிட்டியையும் தன் குதிரையில் ஏறி எல்லா பள்ளிவாசலுக்கும் போய் போய் தேடுகிறார்கள். எங்கேயாவது ஒரு ஜமாத்து நடக்கிறதா? எங்கேயும் இல்லை. கவலையோடு கை சேதத்தோடு அப்படியே தக்பீர் கட்டி இஷாவுடைய 4 ரக்காத்தையும் தொழுது முடிக்கின்ற பொழுது அந்த ஹதீஸ் அவர்களை உறுத்தி கொண்டே இருக்கிறது. தனிய தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுகின்ற தொழுகை 27 மடங்கு லாபம் உள்ளது. என்ன வேலை பார்த்தார்கள் என்றால், இப்படியாவது அந்த நன்மை அடைந்து கொள்ளலாமா என்ற நியத்திலே 27 தடவை இஷாவை திருப்பி திருப்பி தொழுகிறார். கலைப்பு, தஹஜ்ஜுடைய நேரம் கிட்டவாகிருச்சு. அப்படியே கண்ணயர்ந்து தூங்குகிறார். இஷாவை ஜமாத்தோடு தொழுதவர்கள் குதிரையிலே ஒரு 200 மீட்டர் முன்னால வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் தன்னுடைய குதிரையில் அவர்களை பிடிப்பதற்கு வேகமாக ஓடுகிறார்கள். அதிலே ஒருத்தர் திரும்பி சொல்லுகிறார், கவாரியரியே, இன்று உங்களால் எங்களை பிடிக்க முடியாது. நாம் எல்லோரும் இஷாவை ஜமாத்தோடு தொழுதவர்கள், நீங்கள் தொழாதவர்கள். இன்று எங்களுக்கு கிடைத்த வெகுமதி உங்களால் ஒருபொழுதும் எட்டி பிடிக்க முடியாது. அப்ப இவர்கள் சொன்னார்களாம், நான் 27 தடவை அதே தொழுகையை தொழுதேன் தானே. 27 தடவை அல்ல, 270 வாட்டி தொழுதிருந்தாலும் வலப்பால்லீன் என்ற அந்த இமாமுடைய அந்த நேரத்திலே ஆமீன் சப்தத்தோடு மலக்குமார்களுடைய ஆமீனும் கேட்குமே, அந்த ஆமீனுக்கு நீங்கள் எங்கு போவீர்கள்? இமாம் வலப்பால்லீன் சொல்லுகின்ற பொழுது மலக்குமார்களும் சேர்ந்து ஆமீன் சொல்லுவார்கள். அந்த மலக்குமாருடைய ஆமீனோடு யாருடைய ஆமீன் சங்கமமாகுதோ அவர் முன் சென்ற சகல பாவங்களையும் அந்த ஆமீனுடைய பரக்கத்தினால் மன்னிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு. அந்த ஜமாத்தை விடுவதன் மூலமாக அதை இழந்து விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, நேரமிடம் கொடுக்காது நீண்ட நேரம் பேச வேண்டும். தொழுகை ஆக முக்கியமான ஒரு கடமை. இந்த தொழுகை இல்லாதவன் இந்த உலகத்திலே அவனுக்குள்ள கேவலம் என்ன தெரியுமா? அவர் முஸ்லிம் பெண்களை அவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்க கூடாது. அவனுடைய கையால் அறுக்கப்பட்ட மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. முஸ்லிம்களின் மையவாடியில் அவன் நல்லடக்கம் செய்யப்படக்கூடாது. உங்களுடைய விருந்துபசாரங்களில் அவனுக்கு அழைப்பு கொடுக்க கூடாது. வலிமா பத்தி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போன்ற வலிமா இருக்குது. மார்க்கத்துக்கு உட்பட்ட எந்த சாப்பாடாக இருந்து காஃபிர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஏழைகள், கஷ்டவாளிகள், அனர்த்தங்களின் பொழுது பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு நீங்க விருந்தோம்பல் செய்யுங்க, அது பிரச்சனை அல்ல. ஆனால் ஷரியத்துடைய சில அங்கீகாரம் பெற்ற விருந்துபசாரங்கள் இருக்கிறதே, அந்த விருந்துபசாரங்களில் காஃபிர்கள் அல்ல, தக்குவா இல்லாத ஒரு தொழுகை இல்லாதவனுக்கு கூட நீங்க கை நலைக்கிற ஏற்பாட்டை வச்சிடாதீங்க. அதிகமான தலாக், அதிகமான டிவோர்ஸ். சில நேரம் அந்த வலிமாவில் ஒரு தொழுகை இல்லாதவன் கலந்திருப்பான், அவனுடைய முசீபத்தின் குடும்பத்தை கூட பாதிச்சு என்றால் எவ்வளவு கேவலம் என்று யோசித்துப்பார். அந்த கையால் அறுக்கப்பட்ட மாமிசம் அது ஹலால் இல்லை. அதனால்தான் சில முஸ்லிம் கிராமங்களுடைய பள்ளிவாசல்களுடைய முஅzzின்கள் தான் அந்த ஊர் இறைச்சி கடை மாடுகளை அவருடைய கையால் தான் அறுக்க. அல்லாஹ் அக்பர் சொல்லி பழக்கப்பட்ட வாயால் அறுப்பதிலே பரக்கத்திருக்கு. ஒரு தொழாத மனிதனுடைய கையால் அறுத்த மாமிசம் தெரியும் என்றால் அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள். கல்லா இதா பலகத்தி தராக்கிய வகையில மன்றா. இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சகராத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். ஒரு மனிதன் எப்படி பிறப்பான் அதையும் பேசுகிறான். சும்ம ஸபீல யஸ்ஸரா மின் ஐயி ஷைஇன் ஹலக மின் நுத்ஃபத்தின் ஹலகஹு ஃபகத்தர.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், மனிதன் தான் எதிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை யோசிக்கட்டும். ஒரு அற்பமான துளியிலிருந்து படைத்து தாயுடைய கருவுக்குள்ளே அவனை உருவாக்கி அந்த தாயுடைய கருவறையிலிருந்து வெளிப்படுத்தியவனும் அல்லாஹுதான். அந்த பாதையை லேசுபடுத்தினான். மலம் கழிக்கின்ற பொழுது கொஞ்சம் எங்களுக்கு நாம் வயிறு காய்ந்திருக்கிறது என்று சொல்லுவோமே, சில நேரம் கிழித்து கொண்டு காயத்தோடு அந்த கழிவு வருகின்ற பொழுது அதை தாங்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மலம் அது வேண்டுமென்றால் ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கும் ஒரு கழிவு வருவதையே நீ தாங்க மாட்டாய் என்று தடுமாறுகின்ற பொழுது 3.5 கிலோ பாரமான ஒரு பொடியை அதே போன்ற ஒரு துவாரத்திலே இருந்து வெளிப்படுத்திய அந்த வசதியை செய்து கொடுத்தவன் நான் என்று சொல்லுகிறான். இப்படி பிறந்தாய் என்பதை பேசுகிறான். அடுத்தது என்ன பேசுகிறான்? சும்மா அமாத்தஹு ஃபஅக்பரா, அவன் நாடிய நேரத்தில் உங்களை மௌத்தாக்குவான், அவன் நாடினால் தான் உங்களுக்கு கபரையும் இடம் தருவான், இல்லை என்றால் சில சமயம் உங்களுடைய உடம்பும் தீக்கிரையாக்கப்படும். கண்ணால் பார்க்கிறது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மரணத்தின் மடியிலே மனிதன் தவறுகின்ற விடயத்தை அல்லாஹ் பேசுகிறான். கல்லா இதா பலகத்தி தராக்கிய வகையில மன்றா, இழுக்கப்பட்டு இந்த தொண்டை குழி வந்து இருக்கின்ற பொழுது குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வக்கீல மன்றா, இவருக்கு வைத்தியம் பார்க்கிறது யாரு, ஓதி பார்க்கிறது யார் என்றெல்லாம் பட்டை கட்டி திரிவார்கள். ஆனால் அவனுக்கு தெரியும், நான் இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருக்கிறேன். அவன் மலக்குள் மௌத்தை பார்த்திருப்பார். கபருக்குள்ளே அவருடைய வாழ்க்கை எப்படி அமைய போகிறது காட்சியை நேரடியா பார்க்காமல் ஒருவன் மரணிக்க மாட்டான் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு 100க்கு 100 தெரியும், நான் மௌத்தாக போறேன். இவங்க என்ன இன்னும் கொஞ்ச நாள் வாழ வைக்க போறாங்க. சாகுவதற்காக வந்த மனிதன் வாழ்வதற்காக போராடி கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது என்று ஒரு புலவன் சொன்னார். நாங்கள் பிறந்ததை இறப்பதற்காக, நாங்கள் வாழ்வதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், சக்கராத்தில் இருப்பவர்களை பாருங்கள். ஒரு கெண்டை கால், சாக் என்பது கரண்டை காலுக்கும் முட்டங்காலுக்கும் இடையில் உள்ள அந்த பகுதி ஒன்றோடு ஒன்று முருகிக் கொள்ளுமாம். சக்கராத் ரொம்ப பயங்கரமான கட்டம். மலக்குல் மௌத் அவரோடு போராடி கொண்டிருப்பார், அவருடைய ரூஹை கலட்டி கொண்டிருப்பார். பார்வையை பாருங்க. மௌத்தா போனா அவருடைய கண்ணை கசக்கி மூடிருங்க. அந்த கண் மேல் நோக்கி இருப்பது அவருடைய ரூஹு போற காட்சியை பார்த்த மாதிரியே இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான கணவான்களே, தன்னுடைய ரப்பை நோக்கி அது பயணிக்கிறது. அந்த ரூஹ் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுது. நீங்க என்ன வைத்தியம் பார்த்து எத்தனை டாக்டரை கொண்டு வந்து என்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினாலும் அஜல் முடிந்தால் முடிந்தது. அதற்குரிய அடையாளங்கள் தான் இவை. பாவிகளுடைய மௌத்தை பத்தி தான் அல்லாஹ் இதை பேசுறார். 2 காரணம் சொல்லுகிறார். ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, தனக்கு கிடைத்த பணத்திலிருந்து அவர் சதகா செய்யவும் இல்லை. அதாவது மனிதர்களுக்கு தன் பொருளில் இருந்து கொடுக்கப்பட வேண்டிய பகுதியை ஹக்கை சரியாக நிறைவேற்றவும் இல்லை. தன்னை படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய தொழுகை என்ற சுஜூதுடைய ஹக்கை அதையும் சரியாக நிறைவேற்றவில்லை. சதகா இந்த தொழுகை. மௌத்துடைய நேரத்தில் மனிதன் இந்த 2ஐயும் தான் கேட்பான். நான் சதக்கா செஞ்சுட்டு வாரேன், நான் தொழுதுட்டு வருகிறேன், அமல் செஞ்சுட்டு வருகிறேன், இபாதத் செஞ்சுட்டு வருகிறேன் என்று கெஞ்சுவான், கதறுவான். அவனுக்கு நேரம் கொடுக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகிறான். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை மிக முக்கியமான கடமை. அதை விட்டு விட்டால் இஸ்லாத்திலே அவனுக்கு எந்த பங்கும் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. தொழுகை இல்லாதவன் நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க, சாதாரண ஒரு நாயை விட கேவலமான இடத்தில்தான் அல்லாஹ் அவனை வைத்திருக்கிறான். உதுவெடுக்க போகிறார், தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர் இல்லாவிட்டால் தான் தயமம் செய்யலாம். ஆனால் தண்ணீர் இருக்கிறதே. பக்கத்திலே ஒரு நாய் தாகத்திலே நாக்கு வறண்டு தவிக்கிறதே. கொஞ்சம் தண்ணீர் கொடுக்காவிட்டாலும் செத்து போயிடும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது என்றால், இப்ப இவன் அந்த தண்ணீரை நாய்க்கு கொடுத்தால் உதுவெடுக்க தண்ணீர் இல்லாமல் போய்விடும். இஸ்லாம் சொல்லுதே, உதுவெடுக்க தண்ணீர் இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த வாய் பேச முடியாத அந்த நாயாக இருந்தாலும் அதற்கு நீ தண்ணீரை கொடுத்துட்டு இழந்த தண்ணீருக்காக நீ தயமம் செய்து தொழு. மனிதனே, உன் தொழுகையை நான் கபூல் செய்கிறேன். அதே மாதிரி ஒரு மனிதன் உதுவெடுக்க போகிறான். ஒரு முஸ்லிமான மனிதன், தொழாத ஒரு மனிதன் தாகத்தினால் சுருண்டு உருண்டு புரண்டு கொண்டிருக்கிறான். கொஞ்சம் கொடுக்காவிட்டால் இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவான் என்ற நிலை இருக்கிறதே. அட, நாய்க்கே நான் தண்ணீர் கொடுத்தேனே. இஸ்லாம் அந்த நாய்க்கு கூட நீ தண்ணீர் கொடி என்று சொல்லி இருக்கிறதே. இந்த மனிதனுக்கு கொடுத்தால் என்ன வரப்போகுது என்று நினைக்க முடிய முன்னால் இஸ்லாம் சொல்லுகிறது, ஓ மனிதா, நாய்க்கு கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. தொழாதவனுக்கு கொடுப்பது ஹராம்.
தொழாதவனுக்கு அந்த தண்ணீரை நீ கொடுத்தால் பாவியாகிடுவாய். நீ அவனுக்கு தண்ணீரை கொடுத்து இருக்கின்ற தண்ணீரால் உதுவை சம்பூர்ணமாக செய்ய முடியாமல் போனால் தண்ணீரை வைத்துக் கொண்டு நீ தயம்மம் செய்த குற்றத்திற்கு ஆளாக்கப்படுவாய். கிட்டத்தட்ட 2,88,00,000 வருஷம் நீ நரகத்தில் வேதனை செய்யப்படுவாய். ஒரு தொழாதவனுக்கு தண்ணீர் சுட்டு கொடுத்ததுனாலண்டா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகிறான் என்பதை நம் மனதிலே வைத்து பெரிய வானத்தை பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாங்கு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் கடையை மூடிட்டு இருக்கின்ற வேலை வெட்டிகள், விளையாட்டுகள், ஆபாச காட்சிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு ஒரு சுஜூது செஞ்சிருங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அடுத்து சதக்கான்னு சொன்னேன். எல்லோரும் பாடசாலை ஆரம்பித்த ஒரு கட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிகமான ஏழை குழந்தைகள் அந்த புத்தகங்களை, பேக, தன்னுடைய காலுக்கு போட வேண்டிய சப்பாத்துகளை வாங்கி கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்களாகவும் ஆங்காங்கே நாடளாவிய ரீதியிலே அனர்த்தங்கள் என்று எல்லா மக்களுக்கும் பெரியோரு பாரி ஒரு செலவு வந்த இந்த இக்கட்டான கட்டத்தில் கூட இந்த அழகான கிராமம் தனவந்தர்கள் முன்னால வந்து நிர்வாகம் ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறதே, அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்துவான். முடியுமான சதகாக்களையும் நீங்கள் கொடுத்து தொழுகையிலேயும் பேணுதலாக இருந்து வருகின்ற ரமதானையும் அதற்கு முன்னாலே நாம் எங்களை பரிசுத்தமாக்கி அழகான முறையில் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகள் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் எங்களுடைய சரீர சுகத்திலே ஆபியத்திலே பறக்க செய்வாயா. கெட்ட பயங்கரமான ஆபத்தான எங்களால் தாங்க முடியாத செலவழிக்க முடியாத நோய்களை விட்டும் ரஹ்மானே எங்களை பாதுகாத்தருள்வாயா. யாரெல்லாம் எங்கள் உம்மா வாப்பமார் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபர்களையும் சுவர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயா. எங்கு பார்த்தாலும் அனர்த்தங்களும் அழிவுகளுமாக இருந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் இப்படியாக இந்த நாடு ஒரு காலத்தில் இருக்கவில்லை ரஹ்மானே. யா அல்லாஹ் பெரிய அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் சக்தி இந்த நாட்டுக்கு கிடையாது. நாயரே, நாம் செய்த எல்லா பாவங்களுக்கு முன்னிடத்திலே மன்றாடி தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ் பாரிய அனர்த்தங்களை விட்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்தருள்வாயா. நாட்டுடைய பொருளாதாரத்தில் பறக்க செய்வாயா. இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தந்தருள்வாயா. வருகின்ற ரமதானை ஆரோக்கியமாக அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் நீ தந்தருள்வாயாக. எங்களோட கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து களிமாவை மொழிந்த நாவோடும் சிரித்த முகத்தோடும் சுவர்க்கத்துடைய காட்சிகளை கண்டு ரசித்த கண்களோடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين اما بعد فيا ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله كل وقت ومكان ولا تتبعوا خطوات الشيطان فانه لكم عدو مبين ومن يطع الله ورسوله فاولئك هم المفلحون. جعلنا الله ممن اتبع حبيب الله صلى الله عليه وسلم. واذا قرئ القران فاستمعوا وانصتوا لعلكم ترحمون. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إكراما لمن جحد به وكفر. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. واعلموا عباد الله أن الله أمركم أمرا عظيما وبدأ فيه بنفسه تعظيما وثنى بملائكته تكريما فقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد صلى الله عليه وسلم كما أمرتنا بالصلاة والتسليم. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات
الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر اليهود والمستعمرين فانصرنا على القوم الكافرين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تشوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.